back like she wanna talk. Hi guys, welcome to the channel Zone 14 Football. So இன்னைக்கு Premier League Game Week 24 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேம் வீக் ரிவ்யூக்கு அஸ்வின் won't be joining with us. ஸோ நான் தான் இந்த ஹோல் கேம் வீக் ரிவ்யூ பண்ண போகிறேன். அண்ட் இந்த கேம் வீக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்பவே காமனாக ஒழிச்சுது, கம்பேக். இந்த கம்பேக்குன்ற வார்த்தை நிறைய கேம்ஸில் வந்தது. ஸோ இந்த வீக் இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேக்ஸ். யுனைடெட் கேமாக இருக்கட்டும், செல்சி கேமாக இருக்கட்டும், இல்லை ஸ்பர்ஸ் கேமாக இருக்கட்டும், எல்லா கேம்லேயும் கம்பேக்ஸ் நடந்தது. ஸோ டோன்ட் வேஸ்ட் எனி டைம். நான் ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போயிடுறேன். ஃபஸ்ட் கேம் ஆர்சனல் 4 லீட்ஸ் 0. ஸோ இந்த கேம் நமக்கு உண்மையிலே ஒரு மஸ்ட் நீடட் விக்ட்ரி. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் 3 கேம்ஸாக நம்ம வின் பண்ணாமல் இருந்திருந்தோம் லீக்கில். ஸோ இந்த கேம் வின் பண்ணியே ஆகணும், ஏன்னா டைட்டில் கையை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ரொம்பவே க்ரூஷியலான அவே கேம். அண்ட் அர்டேட்டாவும் நிறைய டிசிஷன்ஸ் எடுத்தார். ஏன்னா ஸ்டார்டிங் லைன் 11 பிளே நம்ம பார்த்துருப்போம். ஓடேகார்ட்லாம் உட்கார வச்சார். அண்ட் நிறைய சேஞ்சஸ் பண்ணால் அப்புறம் சாக்கா வந்து இன்ஜுரியாக இருப்பார், மடுவோக்கே உள்ள வந்திருப்பார். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு சம பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அந்த ஒரு இன்டென்ட் தான் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பார்க் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த கேம் எல்லாமே இருந்தது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மினிட். கண்டிப்பாக தெரியும், லீட்ஸ் யுனைடெட் அவே நாட் அன் ஈஸி கேம். பிகாஸ் அவங்க ஒரு 10 கேம் கிட்டே என்னமோ அவங்க வந்து ஒரு கேம் தான் தோற்றுருந்தாங்க. ஸோ அவங்களோட போகும்போது கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் நம்ம எர்லியாக ஃபஸ்ட் கோல்ஸ் அடிக்கலைன்னா அது இன்னுமே செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும்னு சொன்னோம். பட் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 2 கோல் அடித்தோம். அண்ட் நீங்கள் செட் பீஸ் எஃப்சின்னு சொல்வீங்களா இல்லை ஓன் கோல் எஃப்சி என்ன வேணால் சொல்லிக்கோங்க, கோல் வருது ஜெயிக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ இன்றைக்குமே ஃபஸ்ட்டு 2 கோலுக்கு செட் பீஸ் கோல்ஸ் தான். அண்ட் இன்னொரு இது பார்த்தேன் என்னன்னா, இன்றைக்கி ஆர்சனல் டாப் கோல் ஸ்கோரர்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டு போட்டாங்க ஃபஸ்ட்டு ஹாஃப் டைமில். 5 கோல்ஸ் ஓன் கோல்ஸ்ன்னு போட்டிருந்தது. செம ஓகே, பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. பட் ஆனாலுமே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மித்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து 4 கோல் 5 கோல் 4 கோல் 5 கோல்னு ஒரு நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ இன்னொரு அதை பாசிட்டிவ் நோட்டாக பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு வந்து டீமில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு ஒன்று சொல்லலாம். நெகட்டிவ் நோட்டாக சொன்னீங்கன்னா, கரகர் சொன்ன மாதிரி ஓகே ஒரு டைட்டில் வின்னிங் சீசன் ஆர் ஃபஸ்ட்டில் இருக்க டீம்லேருந்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 அட்டாக்கிங் பிளேயர்ஸ் ப்ராமினெண்ட்டாக தெரிவாங்க. பட் இந்த டீமில் தெரியலனா, ஸோ அது கண்டிப்பாக ஒரு வரியிங் சைன்ஸ். பட் இருந்தாலும் கியோகேரஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ப்ரீமியர் லீக். ஸோ அது வந்து ஒரு நல்ல சைன். அண்ட் ஜீசஸ் அவர் இன்டர் மிலான் கோல்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு கோல் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஆர்சனல் ஃபேனாக திஸ் வீக் இஸ் அ குட் வீக். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், சிட்டி வேறு பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டாங்க அண்ட் வில்லா வந்து தோத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ குட் வீக். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த கேம் போவோம், யுனைடெட் கேம் போவோம். ஓகே, யுனைடெட் கேரிக் வந்து 2 கேம் ஜெயிச்சிருந்தாங்க அவர் வந்ததுக்கப்புறம், சிட்டி அண்ட் ஆர்சனல். ஸோ ரெண்டுமே வந்து பிக் கேம்ஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் ரியல் டெஸ்ட்டே என்னன்னா, நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் யுனைடெட் ஃப்ரெண்ட்ஸ்லாம், உங்கள் இந்த 2 கேம் ஜெயிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபுல்லாக மோடப்பே நீங்கள் ட்ரா பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 2 கோல்ஸ் லீட் போயிருப்பாங்க. அண்ட் அங்கிள் கெசமேரோ வந்து பீக் ஃபார்ம் பிடிச்சிட்டு இருக்காரு இந்த சீசன். கண்டிப்பாக அவர் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இந்த சீசன் எண்டில் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு கோல் ரொம்பவே க்ரூஷியல். அண்ட் செகண்ட் கோலுக்கு நோ லுக் அசிஸ்ட் அப்படி ஒன்று போடுவார், உண்மையிலே டாப் கிளாஸ். அண்ட் அது குன்யா வந்து கோல் அடித்து அதே டான்ஸை எமிரேட்ஸில் போட்ட டான்ஸ் இன்றைக்கும் போட்டார். அண்ட் ஓகே, கம்ஃபர்டபுளாக மேன் யுனைடெட் ஜெயிக்க போகிறாங்க, அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னடான்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் அங்கே வந்து ராகுல் ஜிமனஸ் வந்து ஒரு பெனால்ட்டி வின் பண்ணுவார், மெக்வேர் ஒரு பெனால்ட்டி கன்சீட் பண்ணி. ஸோ அவர் ஜிமனஸ் அடித்து கேமுக்குள்ளே வருவாங்க. அண்ட் கெவினோட ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் லீக் கோல், அதாவது ஒருத்தனோட ஃபஸ்ட்டு ப்ரீமியர் லீக் கோல் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்குது, வேற மாதிரி அது. அதாவது வெளியிலேருந்து அடிப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சேன் ஓகே இதுதான் வந்து மேட்ச் டிஃபைனிங் மூமெண்ட்டாக இருக்க போதுன்னு. பட் ஆனால் அதுதான் இல்லை. திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து பெஞ்சமின் செஸ்கோ அவர் நோ லுக் ஃபினிஷ், அதாவது கசமேரோ நோ லுக் பாஸ் போட்டார், இவர் நோ லுக் ஃபினிஷ், உண்மையிலே டாப் கிளாஸ் ஃபினிஷ் 3-2. ஸோ யுனைடெட் 3 வின்ஸ் இன் ரோ பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வழியாக அந்த யுனைடெட் ஹேர் ஸ்டாண்ட் வந்து முடி வெட்ட போகிறான்னு நினைக்கிறேன். 2 கேம் ஜெயிக்கணும், 1 ஸ்பர்ஸு வெஸ்டாமு, ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கானா அந்த மனுஷன் பாவம். நீங்கள் 4வது மேட்சும் ஜெயிச்சுட்டு ஸ்பர்ஸோட வெஸ்டாமோட போய் ஏதாவது ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த மனுஷன் முடி வெட்ட முடியாமல் போயிடுவார். ஸோ யுனைடெட் இதை பார்த்தாது ஜெயிங்க. அண்ட் முக்கியமாக யுனைடெட் டாப் 4 ரேஸில் ரொம்பவே நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கீழே செல்சி வின் பண்ணுறாங்க, லிவர்பூல் வின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வின் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறது ரொம்பவே க்ரூஷியல். ஸோ டாப் 4 ரேஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த வாட்டி. ஓகே, அவள் தான். அடுத்த கேம் என்ன, அடுத்த கேம் செல்சி கேம். எப்பா செல்சி கேம் வந்து நான் ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே 2-0 ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஓகே, அதுவும் நைட் ஃபிக்சர் வேறையா, ஓகே நம்ம மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் வேறு நான் பார்த்தேன். ஸோ ஓகே வெஸ்டாம் வந்து அப்செட் பண்ண போகிறாங்க, வேறு லெவல்ரா செல்சி தோக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஹேட் வாட்ச்னு நினச்சி உக்காந்தோம்.
ஆனால் அப்படி உட்காந்து எல்லாரையும் லியாம் ரோசினியர் வந்து ஏன்டா உட்காந்தீங்கன்னு கேட்டார். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், 3 சப்ஸ்டியூஷன். உண்மையிலே அது எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் லெவனே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் நீங்கள் கேம் டைம் கொடுத்து தான் ஆகணும். அவங்க வெஸ்டாமை கொஞ்சம் லைட்டாக கம்மியாக எடை போட்டாங்க. பட் ஆனால் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க வெஸ்டாம் கேமை. அண்ட் திருப்பி 3 கோல்ஸ் அடித்து கம்பேக் கொடுக்குறது உண்மையிலே செல்சி இப்போ தான் நெப்போலியோட கம்பேக் கொடுத்தாங்க, இப்போ திருப்பி லீகில் வெஸ்டாமோட கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே செல்சியுமே அதான் சொல்கிறேன், அவங்களுமே டாப் 4 வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ டாப் 4 ரேஸ் பயங்கரமாக இருக்குது. அண்ட் என்சோ ஃபெர்னாண்டஸ் எத்தனை கோல்டா அடிப்பேன் 90 மினிட்ஸ்க்கு அப்புறம், எத்தனைடா அடி கவுண்டே இல்லைடா, அந்த மாதிரி நீ அடிச்சுக்கிட்டே இருக்க. முக்கியமான கோல்ஸ்லாம் என்சோ ஃபெர்னாண்டஸ் அடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக கேப்டன் மெட்டீரியலுக்கு அவர் தான் ரொம்பவே சூட்டபிள். பட் ரீஸ் ஜேம்ஸ் இருக்கார், ஸோ அவர் கேப்டனாக இருப்பார். பட் ஆனால் என்சோ ஃபெர்னாண்டஸ் ஒரு பிவோட்டல் ரோல் ஆடுறாரு செல்சிக்கு, அது கண்டிப்பாக யூஸ் ஆகுது. அண்ட் ரொசேனியருக்கு ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் தான், ஏன்னா ஒரு நியூ மேனேஜர் வந்தார்னா உங்களுக்கே தெரியும் எப்போதுமே ஒரு நல்லா ஒரு ஸ்டார்ட் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே போகுது. ஆனால் என்சோ மரஸ்காவே தூக்கணும் போது தெரியல. பட் இப்போ கரண்ட்டாக நல்லா போகுது. ஸோ செல்சி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கேம் நம்ம போயிடுவோம். அடுத்த கேம் வந்து நம்ம அதுக்கும் லேட் நைட் பிக்சர், லிவர்பூல் வெர்சஸ் நியூ கேசல். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸாக லிவர்பூல் நியூ கேசல் கேம்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அது ஒரு கைண்ட் ஆஃப் சின்ன ரைவல்ரி மாதிரி தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே லிவர்பூல் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லேயுமே ரெட் கார்டு வாங்கி நியூ கேசல் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் போதுமே டார்வின் நியூனஸ் 10 பேர் வச்சுட்டு 2 கோல் வச்சு ஜெயிச்ச மேட்ச்லாம் இருக்குது சென்ட் ஜேம்ஸஸ் பார்க்கில். அண்ட் இந்த சீசன் பர்டிகுலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியோ கொமாஹாவோட வின்னர் அடிச்சிருப்பார். அவங்க யார் சென்ட் ஜேம்ஸ் பார்க்கில் தான் அடிச்சிருப்பார். ஸோ அங்கேயுமே ஒரு தரமான கேமு. ஸோ இந்த கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே லிவர்பூல் தான் செமையாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க கோல்ஸ் கிடைக்காம இருந்திருக்கும். சாலா வந்து நிறையா சான்ஸ் பழைய சாலாவாக வந்து அடிச்சிருப்பான். இந்த சாலா அடிக்க மாட்டுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவுட்டேட் ஆகிட்டாரா சாலா அப்படின்னு இந்நேரம் கொஸ்டின் வந்திருக்கும். பட் ஆனால் சாலா வந்து லிவர்பூல் விட்டு போகிறேன் இதாக போகிறேன், ஆஃப்கான் முன்னாடி ஒரு பெரிய சலசலப்பு இருந்தது. ஆனால் இப்போ அவர் வந்து சைலண்ட்டாக எல்லா மேட்சும் விளாண்டுருக்காரு. யாருமே நோட் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரில. சைலண்ட்டாக விளாட்றாரு. அவர் கான்ட்ரிபியூஷன் போகிறனால அவர் விளாட்றாரா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நியூட்ரல்ஸ்க்கு. ஸோ அவர் விளாண்டு தான் இருக்கார். உங்களுக்கு தெரிலனா அவர் விளாண்டு தான் இருக்கார். பட் ஆனால் பெருசாக எதுவும் விளாட மாட்டுறாரு, அப்படி வச்சுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு கோல் ஆண்டனி கார்டன் அடித்ததுக்கப்புறம் ஓகே இன்றைக்கி நியூ கேசல் ஏதோ பண்ண போகிறாங்க, பிஎஸ்ஜி அவங்கே போய் ஒன்று சம்பவம் பண்ணாங்க, இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா லிவர்பூல் அதுக்கப்புறம் ஆடின ஆட்டம் இருக்கே மரண ஆட்டம் ஆடினாங்க. அண்ட் எக்கிடிகே வந்து அவங்களுக்கு தி பெஸ்ட்டு சைனிங் இந்த சீசன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 2 கோல் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அடித்து கேமை மாற்றிட்டார். அண்ட் வேர்ட்ஸை வந்து பென்டென் நம்மளே வந்து பென்டென்னு அதை என்னமோ கலாய்ச்சோம். பட் ஆனால் அந்த மனுஷன் வந்து இப்போ அசிஸ்ட்டு ஒரு கோல் வேறு வரைச்சா இந்த மேட்ச்சு. ஸோ அவருமே வந்து டாப் ஃபார்ம் பிடிச்சிட்டாரு ஃப்ளாரியன் வேர்ட்ஸுமே. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொனாட்டேயோட லாஸ்ட் கோல் உங்களுக்கே தெரியும், ரொம்பவே எமோஷ்னலான கோல். அவர் ஃபாதர் இறந்து போனதுக்கப்புறம் ஆடுற மேட்ச் இது. ஸோ அவர் அழுதுட்டு இருந்திருப்பார். ஸோ ஓகே ஆஸ் அ ஹோலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவர்பூலுக்கு சூப்பரான கேம் இது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா இதே ஃபார்மை எடுத்துகிட்டு போய் அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச் சிட்டியோடையும் கொஞ்சம் ஏதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் ஏதாவது பார்ப்போம்டாடே. ஸோ ஏதாவது பார்த்து பண்ணுங்கடா. ஸோ ஓகே லிவர்பூல் மேட்ச்சை முடிச்சாச்சு. அடுத்த மேட்ச் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்ற போது தான் வில்லா திடீர்னு ஏன்டா அப்படியே வந்து ஒரு ஷாக்கிங் வில்லாவாக ஆயிடுச்சு. எனக்கு உண்மையிலே என்னன்னே தெரில, என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா ஹோமில் ஸ்ட்ராங்காக ஆடுற வில்லா என்ன ஆச்சு, ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு லாஸ் ஆச்சு, திருப்பி ஒரு பேக் டு பேக் ஹோம் லாஸஸ், அதுவும் பிரென்ட்ஃபோர்டோட. அதுவும் ஸ்டார்டிங்கே கெவின் ஷேடா வந்து ரெட் கார்டு வாங்கிடுவார். உண்மையிலே அது ஒஸ்டான சேலஞ்ச். அது பாவம் ஒரு மனுஷனாக இருந்துட்டு நீ அந்த இடத்துல நீ உதைக்கலாமா, கண்டிப்பாக ரெட் கார்டு உனக்கு. ஸோ அந்த ரெட் கார்டு மோமெண்ட்க்கு அப்புறம் சரி ஆஸ்டன் வில்லா இன்றைக்கி புதைக்க போகிறாங்க, இன்றைக்கி எத்தனை கோல் 3 4 அப்படின்னு எண்ணிட்டு இருக்கலான்னு நினைக்கும் போது டேங்கோ அவுட்டாராக ஃபஸ்ட்டு கோல் அடிச்சிருப்பார். ஸோ ஓகே 1-0. ஆனால் ஓகே சார் செகண்ட் ஹாஃப் இருக்குது, 10 பேர் தான் இருக்காங்க பிரென்ட்ஃபோர்ட், கண்டிப்பாக வில்லா ஜெயிக்க போகிறாங்க. இல்லை ஜெயிக்க போகிறாங்கன்னு நான் ட்ரா கூட யோசிக்கல. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்மே உண்மையிலே நான் பிரென்ட்ஃபோர்டை பாராட்டி ஆகணும். அதுவும் கெய்ட் ஆண்ட்ரூஸ் அவர் இந்த ஜாபை எடுக்கும் போது பிரென்ட்ஃபோர்ட் டீம் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அவங்க பிளேயர் ஸ்கார்சிட்டியில் இருந்தாங்க, அத்தனை பிளேயரை விற்றாங்க. ஸோ இந்த சீசன் அவங்க ரெலிகேட் ஆக போகிறாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் மை ப்ரெடிக்ஷன் இஸ் வெரி மச் ராங். ஏன்னா 7th பொசிஷனில் இருக்காங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு கீட் ஆண்ட்ரூஸ் அண்ட் ஆஸ்டன் வில்லா இந்த லாஸ்ட்னால இப்போது 7 பாயிண்ட்ஸ் லீடை வந்து ஆர்சனல் நாங்கள் இருப்போம் இப்போ. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு டென்ட் அவங்களுக்கு. பட் ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா கடைசியாக போக ஆஸ்டன் என்ன ஆக போகுதுன்னா யுனைடெட் லிவர்பூல் செல்சியோட டாப் 4 ஃபைட் பண்ணி அவங்க ஒழுங்காக விளாட்லாம். அந்த டாப் 4 யாராவது யுனைடெட் செல்சி லிவர்பூலில் 3 பேரில் 2 பேர் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்ச டாப் 4 ரேஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம்
ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஆஸ்டன் வில்லா ஃபைட்டிங் ஃபார் டைட்டில், இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். ஓகே, இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, ஃபீச்சர் மேட்ச்சுக்கு வாடா, இந்த மேட்ச் வீக் இந்த மேட்ச்சுக்காக தானே உட்காந்துட்டு இருந்தோம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் பற்றி நான் பேசியே ஆகணும். அண்ட் அதுக்கு முன்னாடி பங்காளிஸ்க்கு ஒரு நன்றி. பிகாஸ் உங்ககிட்டே நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய ஸ்பர்ஸ் ஃபேன் என்ன சொன்னாங்க, டே நீங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நாங்கள் ஜெயிக்கவே இல்லைடா, நாங்கள் தோற்று போகிறோம், நாங்கள் ரெலிகேட் ஆகிறோம், அந்த மாதிரி பேசின பங்காளிஸ் ஆனால் நல்லது ஒரு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிட்டியோட 2-2 ஒரு ட்ராப் பண்ணி, சிட்டிக்கு 2 பாயிண்ட்ஸை ட்ராப் பண்ணி நாங்கள் இப்போ வந்து 6 பாயிண்ட்ஸ் லீட் இருக்கிறதுக்கு பங்காளிஸ் தான் காரணம். உண்மையிலே டேக் இட். ஸோ உங்களை பற்றி என்ன சொல்கிறேன், நான் ஃபஸ்ட் ஆஃப் உங்களை வந்து தப்பாக நினச்சிட்டேன். ஏன்னா ஹாஃப் டைமில் வந்து 2-0 டவுன் இருந்தீங்க. அடா போங்கடா இவனுங்க இது திருந்த மாட்டாங்களான்ற மாதிரி நினச்சேன். ஏன்னா ஒரு நாள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பார்க்குறேன் அந்த வருஷத்தில். ஸோ இந்த மேட்சுமே இப்படி ஆடுறாங்களேன்னு நினச்ச போது தான் செகண்ட் ஆஃப் டாமினிக் சொலான்கே வந்து சொருகி விட்டார். சொலான்கே வந்து ஸ்கார்பியன் கிக் அடிப்பார். அண்டு அது ஃபஸ்ட்டு கோல் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான், பட் கோல் இஸ் அ கோல், அவ்வளோதான், நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு. 2-2 ரொம்பவே நன்றிடாடே. அண்ட் மேன் சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் எங்களுக்கு நீங்கள் ட்ராஃபி தரணும்னு ஒருத்த காலில் நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஓகே நம்ம ஒரு மேட்ச் யுனைடெட் மேட்ச்லாம் தோற்றும் போது ஓகே என்னடா 4 பாயிண்ட் ஆயிடுச்சு, பெப் டீம் எப்படி வேணாலும் கம்மி பண்ணிடுவாங்க, இது என்னடான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு நம்பிக்கை தரீங்க நீங்கள், ஓகே நாங்கள் ஜெயித்தாலும் நாங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணி உங்களுக்கு வந்து லீடை தருண்டான்ற மாதிரி. இப்போ 6 பாயிண்ட் லீடு, இன்னுமே 14 கேம்ஸ் இருக்குது. நான் எதுவுமே எங்களை பொறுத்தவரையும் நான் லைன் கிராஸ் பண்ணுற வரைக்கும் நான் எதுவுமே நம்பவே மாட்டேன். நீ மேத்தமெட்டிக்கலாக நாங்கள் வின் அப்படின்னு நான் சொல்கிற வரைக்கும் நான் வந்து நம்ப மாட்டேன் நான் டைட்டில் ஜெயிச்சிட்டோன்னு. ஸோ இதுக்கு இன்னும் 14 கேம்ஸ் இருக்குது விளாட்றதுக்கு. ஸோ நம்ம கேமை நம்ம ஜெயிப்போம். அண்ட் சிட்டி நெக்ஸ்ட் கேம் லிவர்பூலோட ஆன்ஃபீல்டில் ஆடணும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான கேம். அண்ட் லிவர்பூல் ஃபேனாக மாற வேண்டிய தருணம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீக்கு மட்டும். ஸோ லிவர்பூல் ஒரு நல்லது செய்யுங்க, ஒரு நல்லது செஞ்சு ஒருத்தவங்களை வாழ வைங்க, அதுதான் நான் கேட்டுப்பேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு மெயின் மேட்சஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இது இல்லாமல் இந்த சைட் மேட்சஸில் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிறிஸ்டல் பேலஸு. ஸோ அவங்க 1-1 ட்ரா. கிப்ஸ் ஒயிட் கோல் அடித்தார். பட் அவனுங்க வந்து 3 பாயிண்ட் எடுத்திருந்தா அவங்க ரெலிகேஷன் ரேஸ்க்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் நீக்கோ வில்லியம்ஸ் அதெல்லாம் முடியாது, நான் ரெட் கார்டு வாங்கி தரேன்னு சொல்லி ரெட் கார்டை வாங்கி போயிட்டார். அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பேலஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா ஒரு கோல் சார் அடித்தார். பட் அதுக்கப்புறம் அவங்களும் ஒன்றும் யூஸ் பண்ணல. இப்படியே ஆடினா அவங்க ஒலிவர் கிளாஸ்னர் போயிடுவாங்க, அத்தனை பிளேயரை விற்றுட்டாங்க. கடைசியாக மங்கி போய் அவங்களுமே ரெலிகேஷன் ரேஸ்க்கு போயிடுவாங்க போல், நம்ம ஸ்பர்ஸ் மாதிரி. ஸோ அது ஒரு மேட்ச் போச்சு. எவர்டன் அண்டு பிரைட்டன் மேட்ச்சு செம டைட்டாக போச்சு, சூப்பராக போச்சு. 0-0 நிறையா ரொம்ப நேரம் போச்சு. அண்ட் பாஸ்கல் கிராஸ் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருப்பாரு 70 மினிட்ஸ் மேலே. ஸோ ஓகே 1-0 முடிய போகுது. பிரைட்டன் ஓகே ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு அப்போ தான் பெட்டோ வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு கோல் அடித்து இந்த பென்டேக்கே செலிப்ரேஷனை போட்டு போயிட்டார். ஸோ அந்த கேமுமே நல்லா போச்சு. அது இல்லாமல் யார் நம்ம பவுன்மவுத் 2-0 உல்ஸை போட்டாங்க. அதில் ஏன்னா உல்ஸ் இப்போ எல்லா டீமும் தான் போடுறாங்க. ஸோ அது பெருசாக நம்ம எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. ஆனால் ஜூனியர் குரூப்பி ஃப்ராம் வந்து சரியான ஃபார்மில் இருக்கார், அவர் அடிச்சிட்டே தான் இருக்கார். ஸோ ஓகே பவுன்மவுத்துமே வந்து என்ன எப்படியாவது பாட்டம் ஹாஃப்லேருந்து டாப் ஹாஃப் வரணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கேமையும் விட்டுருங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு எல்லா கேம்ஸையும் நம்ம சொல்லியாச்சு மோஸ்ட்டாக. அண்ட் நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி தான் வந்து அந்த சண்டர்லேண்ட் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் பெருசாக ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லை மேட்ச்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பர்ன்லி அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா அவங்க ஏற்கனவே இப்போ ரெலிகேட் ஆகிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சே ஆகுன்ற கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த கேம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க எனக்கு. ஏன்னா மண்டே நைட் ஃபிக்சர் ஏதாவது பெரிய டீம் ஃபிக்சர் போட்டிங்கன்னா யாராவது பார்ப்பாங்க. அந்த ஃபிக்சர் கண்டிப்பாக யாரும் பெருசாக பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப வெட்டியாக இருந்தால் வேணால் பார்ப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் வீக். அதான் சொன்னேன், கம்பேக் கேம் வீக் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த கேம் வீக் வரப்போகுது. அண்ட் யூசிஎல் இதுக்கப்புறம் நான் மார்ச் தான் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான். அப்பப்போ அப்படி இப்படின்னு இருக்கும். இஎஃப்எல் கப்போட செமிஃபைனல்ஸில் மீட் பண்ணுவோம். ஏன்னா வெனஸ்டே மிட் நைட் இருக்குது நமக்கு, அதுவும் செல்சியோட. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் இருக்குது. அதுக்கப்புறம் அவள் தாங்க கொஞ்ச நாளைக்கு லீக் தான் போயிட்டுருக்கோம். ஃபெப்ரவரிலாம் லீக் தான் போவோம். அப்புறம் தான் நமக்கு மார்ச்சுக்கு அப்புறம் தான் யூசிஎல் ரொம்ப கீனாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் கேம் வீக்கில் பார்க்குற வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ரீச் ஆகும் கைஸ். பை.